வெல்கம் டு PyCodeDG. நாம இந்த வீடியோவில் வந்து வாட் இஸ் பைத்தான், பைத்தானை என்ன அப்படின்றத பற்றி நாம் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். பைத்தான் இஸ் a high level interpreted programming language known for its simplicity and readability. So what is a high level? Designed to be a relatively human readable and writable. With the syntax and semantics that are closer to the human language than the machine language. So low level programming language அப்படின்னு பார்த்தீங்கன்னா like C is a low level programming language. Python is a high level programming language. ஏன் அப்படின்னா அதோட சிண்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூமன் ரீடபிளாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னபடி லைக் பிளைன் இங்கிலீஷை ரிசம்பிள் பண்ணி இருக்கும். ஸோ சிண்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி க்ளோஸ் டு த ஹியூமன் லாங்குவேஜ். நாம் பேசுகிற லாங்குவேஜுக்கு இப்போ ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஸோ அதனால தான் பைத்தான் இஸ் அ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் கம்பேர்ட் டு மெஷின் லாங்குவேஜஸ். ஸோ அடுத்து என்ன சொன்னால் இன்டர்பிரட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னோம். ஸோ எக்ஸிக்யூட்டட் லைன் பை an interpreter rather than being compiled into the machine code beforehand. இப்போ சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கல, அது வந்து என்ன கம்பைல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வந்து கம்பைல் பண்ணணும். அது வந்து என்ன பண்ணும், லைக் மெஷின் கோடை வந்து பிஃபோர் ஹேண்ட் கன்வெர்ட் பண்ணிடும். அதுக்கு பிறகு தான் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. லைன் பை லைனை வந்து இன்டர்பிரட் பண்ணும். ஓகேங்களா, ஒரு இமிடியேட்டாக வந்து என்ன பண்ணிடும், லைக் எக்ஸிக்யூட் பண்ணும். ஹவு பைத்தான் டிபிக்கலி ஒர்க்ஸ். நம்ம வந்து ஒரு எடிட்டரை யூஸ் பண்ணி பைத்தான் ஃபைலை கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு கோடு பிளாக் ஆஃப் கோடு எழுதுகிறோம். அதை வந்து .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் தான் நம்ம வந்து சேவ் பண்ணுவோம் பைத்தான் ஃபைலை. ஓகே, ஒன்ஸ் நம்ம சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ பைத்தான் ஃபைலை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்பிரட்டர், இங்கே பாருங்கள் பைத்தான் இன்டர்பிரட்டர். ஸோ இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுவோம், அந்த பைத்தான் ஃபைலை வந்து கம்பைல் பண்ணும். கம்பைல் மீன்ஸ் இட்ஸ் நாட் அ ட்ரெடிஷ்னல் கம்பைலர் லைக் அ சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது மாதிரி இல்லை. இந்த இன்டர்பிரட்டர் என்ன பண்ணணும், அதை கம்பைல் பண்ணும். அந்த கோடிங்கை வந்து கம்பைல் பண்ணி என்னவா கன்வெர்ட் பண்ணும், பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ பட் .pyc அப்படின்னு அந்த ஃபைல் வந்து சேவ் ஆகும். அந்த பைட் கோடு ஃபைலை தான் இந்த PVM சொல்கிறோம்ல, பைத்தான் விர்ச்சுவல் மிஷின், அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணும். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த PVM என்ன பண்ணும் அப்படின்னா பைத்தான் லைப்ரரிஸ் அதோட வந்து லிங்க் பண்ணும். ஸோ என்னென்ன இந்த பைட் கோடு ஃபைலுக்கு தேவையோ அது எல்லாத்தையும் போய் அந்த லைப்ரரி மாடல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரும். ஓகே, அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சி பைத்தான் அப்படின்னு சொல்கிறது அது வந்து என்ன பண்ணியிருக்கணும், ஆல்ரெடி கம்பைல்ட் அஸ் எ மெஷின் கோடு. இது என்ன பண்ணுவோம்னா நம்மளோட இந்த பைட் கோடை வந்து இன்டர்பிரட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ அதோட இன்டராக்ட் பண்ணி தான் நமக்கு வந்து ஃபைனல் அவுட்புட்டை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் டிபிக்கலி பைத்தானோட ஒர்க் ஃப்ளோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பைத்தான் இஸ் அ டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். Variables are not bound to be a specific data types at a compile terms. ஸோ டைனமிக்கலி டைப்ட் அப்படின்னா அதாவது ஒரு வேரியபிளை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அதுக்கு வந்து இந்த டேட்டா டைப்ஸ் தான் அப்படின்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ண தேவையில்லை. லைக் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து நம்ம பண்ணுவோம். இங்கே வந்து அப்படி தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து அந்த வேரியபிள் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அதே வேரியபிளில் வந்து நீங்கள் வந்து இன்டிஜர் வேல்யூ அதாவது நம்பர்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தட்ஸ் வை பைத்தான் இஸ் கால்ட் அஸ் அ டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்ம எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளில் ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து basics.py அப்படின்னு ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பைத்தான் ஃபைலு நமக்கு எப்படி ஒன்று எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா .py, பைத்தான் வந்து .py. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு வேரியபிள் சிம்பிளாக ஒரு வேரியபிளை நான் வந்து எடுத்துக்கிறேன், நேம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு நேமை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ PyCodeDG. ஸோ PyCodeDG இந்த மாதிரி டபுள் கோடுக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் எ ஸ்ட்ரிங். ஓகேங்களா, ஸோ இந்த வேரியபிளை வந்து நம்ம வந்து இப்போ இது ஸ்ட்ரிங்கா இன்டிஜரா அப்படின்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ணவே கிடையாது. சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரிங் அதாவது கேர்ன்னு நாங்கள் சொல்லுவோம். ஓகேங்களா, கேர் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஸோ பைத்தானில் வந்து நம்ம அப்படி கொடுக்க போகிறது இல்லை. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா இப்போது இந்த பைத்தான் இன்டர்பிரட்டர் இந்த வேல்யூ வந்து என்னன்னு பார்க்கும். ஓகேங்களா, இந்த வேல்யூ ஸ்ட்ரிங் வேல்யூவா அல்லது இன்டிஜர் நம்பர்ஸ் வேல்யூவான்னு பார்க்கும். அப்போ ஸ்ட்ரிங் வேல்யூனா இந்த வேரியபிளோட டேட்டா டைப் வந்து இட்ஸ் அ ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ் அப்படி எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம் நேம்னு. அடுத்து நம்ம நேம் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு ஸ்டோர் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் நோ எரர் பிரிண்ட். இப்போ நான் நேம் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நேமுக்கு வந்து ஸ்ட்ரிங்கு அசைன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து நேமுக்கு ஒரு இன்டிஜர் நம்பர்ஸ் ஓகேங்களா ஒரு நம்பர் வந்து அசைன் ஆகிருக்கு. ஸோ இதனால தான் வந்து பைத்தான் இட்ஸ் கால்ட் அஸ் அ டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ பாருங்கள் நம்ம இதை வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் PyCodeDG, நெக்ஸ்ட் வந்து 10, there is no error. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது என்ன டேட்டா டைப்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் டைப் ஆஃப் இந்த நேம்ன்ற வேரியபிள். ஓகேங்களா, அதே இதை நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒன்ஸ் வந்து வேல்யூவை அசைன் பண்ண பின்னாடி எது இந்த 10ன்ற வேல்யூ அசைன் பண்ண பின்னாடி அதோட டேட்டா டைப் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்.
பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கு, ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக இருக்கு. செகண்ட் டைம் வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பாக இருக்கு. ஸோ ஒரே வேரியபிள் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வேல்யூஸ் வந்து அது வந்து ஸ்டோர் பண்ணிக்குவோம். நம்ம எக்ஸ்பிளிசிட்டில் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, தட்ஸ் கால்ஸ் பைத்தான் இஸ் அ டைனமிக்கலி டைப்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, இந்த கோடிங் வந்து எதுக்கு அப்படின்னா ஏன் வந்து இது டைனமிக்கலி டைப்டு அப்படின்றாங்க. ஸோ என்ன இது திடீர்னு டேட்டா டைப்ஸை பற்றிலாம் பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து ரொம்ப திங்க் பண்ண வேணாம். நாம வந்து அதை ஃபர்தர் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.